everybody, welcome to Lovely Family's Kitchen. பசியோட இருக்கவங்கலாம் ருசியா சாப்பிடலாம் வாங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஸ்வீட் போலி பண்ண போறோம். பருப்பு போலி, கடலை பருப்பு வச்சு போலி பண்ண போறோம். போலிக்கு இப்போ நம்ம மாவு பிசைய போறோம். மைதா மாவு. இந்த கப்பில் 3 கப் மாவு எடுக்க போறேன். இது கூட இப்போ மாவுக்கு தேவையான உப்பு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை போட்டு கலந்துக்குவோம். இது கூட எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். நல்லா கலந்துட்டு, மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா லூஸாக இருக்கணும். அப்போ தான் போலி வந்து சாஃப்டாக பூரணம் உள்ளே இருந்து மேலே அப்படி ஒரு ஒரு கிளேஸ் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி போலி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா கலந்துக்குவோம். கலந்துட்டு இப்போ தண்ணி விட்டு செஞ்சுட்டு காமிக்கிறேன். மாவு பாருங்கள், இப்படி ஸ்டிக்கியாக தான் இருக்கணும். மாவை எடுத்திங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா வேறு என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் நெய் ஊற்றாதீங்க. பொரிக்கும் போது நெய் போட்டுக்கலாம். இப்போ நெய் போட்டிங்கன்னா சாஃப்ட் கிடைக்காது. அதனால் எண்ணெய் விட்டு நல்லா பிசைய போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் பிடிக்கும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா இப்படி மேலே இப்படி எண்ணெயில் கோட் ஆன மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நல்ல ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரு 3 hours அப்படியே வந்து வெளியிலே ரூம் டெம்பரேச்சரில் 3 hours வந்து அப்படியே நல்லா ஊறிட்டுருக்கட்டும். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுவோம். நல்லா ஊறட்டும். 3 கப் மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு இதில் பாருங்கள் ஹாஃபோட கொஞ்சம் கூட கடலைப்பருப்பு இதை நல்லா கழுவிட்டு ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டு வர்றேன். 1/2 கப்பு கொஞ்சம் கூடுதலாக கடலைப்பருப்பை ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்குவோம். நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி அரைஞ்சிருச்சு. ஏன்னா கடலைப்பருப்பு முழுசாக இருந்துச்சுன்னா போலி தட்டுறதுக்கு வராது. நம்ம எவ்வளோ இந்த கப்பில் 1/2 கப் கொஞ்சம் கூட கடலைப்பருப்பு எடுத்தோம்ல, அதே அளவு எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவு வெல்லம், தட்டின வெல்லம், அதே அளவு தேங்காய். இது கூடுதல் குறைச்சலாக போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நமக்கு பூரண கூடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, மீந்து போயிடும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். இதுனா எல்லாம் கரெக்டாக போயிடும். அதே அளவுக்கு தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா கலந்துட்டு ஒரு செகண்ட் சும்மா கலந்துக்குவோம். அடுப்பில் வைக்கல, கலந்துக்குவோம். கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். சூடு ஏறினோடனே வெல்லம் இலகி கொடுப்போம். இலகட்டும். இலகி எல்லாம் அது சரியாக வந்து உருட்டுற பக்கம் வரும் பாருங்கள். அந்த நேரம் நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து எதுவும் செப்பரேட் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள், சுடுது. ஆனால் ஆறின பிறகு சரியாயிடும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோன்னா ஆறினோடனே கொஞ்சம் கெட்டியாயிரும். மாவு பாருங்கள், பிசைஞ்சு வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. இது கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா வதக்கியிருக்கோம். ஏலக்காய் போட்டு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை நல்லா உருட்டி நல்லா பால்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி எப்படி தட்டுறதுன்னு பார்ப்போம். முதல்ல பால்ஸ் போட்டுப்போம். இந்த அளவு உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பூரணத்தை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி இப்போ நம்ம போலி எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். போலி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. எண்ணெய் தொட்டுட்டு இப்படி பண்ணிவிட்டு மேலே இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துருங்க.
அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மாவு வந்துடும். போலி நல்லா சாஃப்டாக லேஸாக இருக்கும், இல்லைன்னா போலி கொஞ்சம் கனமாக போயிடும். இப்போ நல்லா இப்படி உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டியாச்சு. இப்போ வச்சு இலையில் வச்சு தட்ட போகிறோம். கொஞ்சம் தட்டும்போது கொஞ்சம் கவனமாக தட்டுங்க, பூரணம் வெளியில் வந்துடாமல். அதே நேரம் மாவு நல்லா க்ளோஸ் ஆகி இருக்கான் பூரணத்தில் அப்படின்னு நல்லா பாருங்கள். பூரணம் லைட்டாக வெளியில் தெரிஞ்சால் நல்லது தான், நல்லா தான் இருக்கும். நல்லா தின்னாவே தட்டிடுங்க. இவ்வளோ தட்டிக்கலாம். இப்போ தவாவை சூடு பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இலையை எப்படி போட்டு அவ்வளோதான், அழகாக பிரிஞ்சு வந்துடும். போட்டாச்சு. ஒரு செகண்ட் இது சிம்லேயே, இந்த சூட்டில் ஒரு செகண்ட் இருக்கட்டும், எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மெதுவாக செய்யுங்க, மெதுவாக தட்டிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும், பார்த்துக்கங்க. பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா நெய்யை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயை விடலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் விட்டு கொடுங்க. எவ்வளோ விடணுங்கிறதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம், பார்த்துக்கோங்க. நெய் விட்டுட்டுலாம் இனிமேல் அடுத்த சிம்மில் போடாதீங்க. இப்படியே வச்சு ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். போட்டு அந்த அவ்வளோதான் மாவு வெந்துருச்சு. போலி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி மாவை மேலே அப்படி திருகி எடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு ஸ்டிக்கான மாதிரி ஆகிக்கிடும். பூரணம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இது இப்படி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. இப்படி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க. இல்லை வேண்டாம் உங்களுக்கு இது எங்களுக்கு இதாக கை பிசு பிசுன்னு ஆகிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இப்போ மேலே ஒரு ஷீட் விரிச்சுக்கிறோம். விரிச்சிட்டு இப்போ தட்டுங்க. உங்கள் கை எந்த இதுவுமே பிசுக்கே இருக்காது, கையில் பிசுக்கே இருக்காது. அழகாக தட்டலாம். நீங்கள் கையில் ஒட்டிக்கிடாது, ஸ்டிக்கியாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தட்டலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா தின்னாக ஈவனாக தட்டை வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா தின்னாக நல்லா தட்டை வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் விட இது ரொம்ப ஈஸி தட்டுறதுக்கு. பிகினர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஷீட்டை எடுத்துடலாம். ஷீட்டை எடுத்துட்டு அவ்வளோதான். அந்த பொலி எப்படி போட்டு எடுத்தோமோ அதே போல் தான் இதுவும். ஒரு செகண்ட் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக எடுங்க. சப்பாத்தி மாதிரிலாம் இருந்தால் போலி நல்லாவே இருக்காது. அதனால் இப்படி சாப்பிட்டா தான் இருக்கணும். ஆச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், ஃப்ளேமை ரைஸ் பண்ணிவிட்டு நெய்யோ எண்ணெயோ பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வருது. இப்போ உள்ளே வந்து பூரணம் இருக்குது, வெளியில் மாவு அழகாக கோட்டாக இருக்குது. அதுதான், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. போலி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் தெரியும். நீங்கள் பூரணம் வந்து அந்த பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பூரணம் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் நாளே பண்ணிட்டீங்கன்னா காலையில் மாவு எழுந்தது மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு ரெடி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.